ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் நீ பட்ட துன்பங்களுக்கு எல்லாம் மருந்தாக நான் இனி உன் வாழ்க்கையில் இருக்கப் போகிறேன். உன்னுடைய ஆசைகள் படியும் உன்னுடைய ஏக்கங்கள் படியும் நிச்சயமாக இனி வரும் காலம் உனக்கு அற்புதமான காலங்களாக இருக்கும். யார் யாரோ ஏதேதோ விஷயத்தை பேசி உன் மனதை காயப்படுத்தினார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்காது, நான் சாபமாக சொல்கிறேன், அது நடக்காது என்று உனக்கு பிடித்த ஒரு விஷயத்தை செய்தால் அது மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால், நீ இதை செய்கிறாயா, எனக்கு நீ செய்வது எல்லாம் பிடிக்கவில்லை, அதனால் இது உன்னிடம் இருக்காது, அது உன்னிடம் இருக்காது என்று ஒரு பிள்ளை என்று பார்க்காமல் கூட நம்மை விட சிறு பிள்ளை தானே ஆசைப்படுகிறது என்று ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை மனிதர்களாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், நம்மை மீறி செய்கிறதே என்று ஒரு கோபத்தில் அதிகமாக சாபத்தை அதிகமாக விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் விடும் சாபமெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் உனக்கு தரும் சந்தோஷங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தங்கமே, இனிமேல் இந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு வெகு தூரம் போய்விடும். அது நிச்சயமாக உன் வாழ்க்கையை தேடி வராது. நிச்சயமாக அதை நீயும் எப்பொழுதும் தேடவும் வேண்டாம். நம்பிக்கையோடு இருங்கள். அது என்ன விஷயம் என்றால், நீ எப்பொழுதும் நேர்மறையாக யோசிக்காமல் எதிர்மறையான விஷயத்தை யோசிக்கிறாய் பற்றியா? அது என்னென்ன என்பது நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் அல்ல. உனக்கே தெரியும் நீ எந்தெந்த விஷயங்களை எல்லாம் தேவையே இல்லாமல் யோசிக்கிறாய் என்று. நீ தேவையே இல்லாமல் யோசிக்கும் விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்காது. நான் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்றாலும் என்னிடம் சொல். வரும் ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் இருப்பேன். எந்த ஒரு நிலையிலும் உன்னை நான் விட்டு ஒரு தூரம் கூட இனிமேல் நான் செல்லவும் மாட்டேன். உன்னை வேறு யார் கையிலும் ஒப்படைக்கவும் மாட்டேன். நல்லது நடக்கும் தங்கமே. இன்னொரு விஷயம் உனக்கு நான் சொல்லட்டா? நிறைய நேரத்தில் என்ன இது வாழ்க்கை என்று நீ நினைத்தாய். ஆனால் நீயே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் காலம் நினைப்பாய். பழைய வாழ்க்கையை நினைத்து நம் இதெல்லாம் என்ன ஒரு வாழ்க்கை என்று நினைத்தோமே, நம் தவறு செய்ய நினைத்து விட்டோமே. ஆனால் இப்பொழுது இருக்கும் இந்த அழகிய வாழ்க்கை எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது. நல்ல வேளை நம் எதுவும் தவறாக எதுவும் செய்யவில்லை என்று நீயே சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக அற்புதங்கள் நடக்கும். யாரை கண்டும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து பயம் வேண்டாம். உனக்காக எப்பொழுதும் நம்பிக்கையாக இரு. நான் உனக்காக எப்பொழுதும் உன்னோடே இருப்பேன். நீ நல்லது செய்தாலும் சரி, கெட்டது செய்தாலும் சரி, ஊர்வாயை எப்பொழுதும் மூட முடியாது. உன்னுடைய உறவுகளாக இருந்தாலும் சரிதான், முகத்துக்கு நேராக ஆக ஓக என்று பேசுவார்கள். ஆனால் பின்பு போய் உன்னை தவறாக ஏதோ ஒரு வார்த்தையால் பேசத்தான் போகிறார்கள். அதனால் அவர்களுக்கெல்லாம் மதிப்போ தேவைப்படும் இல்லாத இடத்தில் உன்னை அசிங்கமாகத்தான் பேசுகிறார்கள் என்று தெரிந்தால் மதிப்பு கொடுத்தோ இல்லை தேவையில்லாத விஷயங்களை நினைத்தோ கவலைப்படுவதை விட்டுவிட்டு நீயாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் எது செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டு நிம்மதியாக இரு. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பாவேன். இன்று மட்டுமல்ல, என்றுமே உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. சாய் என்றால் தாய். தாய் எப்படி ஒரு பிள்ளையை கருவில் வைத்து சுமந்து பார்த்து கொள்கிறாயோ, அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சாய் இருந்து பார்த்து கொள்வேன். உன்னுடைய வாழ்வில் இன்பத்திலும் துன்பத்திலும் நான் இருப்பேன். யார் எது சொன்னாலும் எப்பொழுதும் நீ ஒன்று தெரிந்து கொள். யாரும் இல்லை என்று நினைக்காதே. 1000 பேர் சொல்லலாம் உனக்குத்தான் யாருமே இல்லையே என்று. ஆனால் நீ அப்படி சொல்லக்கூடாது. உனக்காக நான் இருப்பேன், எப்பொழுதும் இருப்பேன். இன்றும் இருப்பேன், நாளையும் இருப்பேன், எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்கு நான் இருந்து கொண்டு தான் இருப்பேன். சர்வகாலமும் என்னை நீ நம்பி செய்யும் ஒவ்வொரு காரியமும் வெற்றி அடையும்.
உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை நினைத்து கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் இனிமேல் துவங்கும் ஒவ்வொரு விஷயங்களும் மிக மிக பெரிய அற்புதமாகவே இருக்கும். காலப்போக்கில் என்னென்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில் என்பதை நீ நிச்சயமாகவே தெரிந்து கொள்வாய். இந்த சாயின் மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கு எல்லா விதத்திலும் அற்புதம்தான் நடக்கும் அற்புதத்தை தான் இந்த சாய் செய்வேன் என்ற நம்பிக்கை, அதே நம்பிக்கை எப்பொழுதும் இருக்கட்டும். எல்லா நாளும் உனக்காக நான் உறுதுணையாக இருந்து வாழ வைப்பேன் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா? கண்டிப்பாக உன் வாழ்வில் இருக்கும் பல தவறான மாற்றத்தை நான் மாற்றி உனக்கு இன்பமான ஒரு வாழ்க்கையை தருவேன். காலம் முழுவதும் நான் வந்து உனக்கு உதவி செய்வேன். அற்புதமும் அதிசயத்தையும் மட்டுமே இனி உன் வாழ்க்கை காணும். இதற்கு முன்பு உன் வாழ்க்கை எத்தனையோ விஷயங்களை பார்த்திருக்கலாம் தவறாக. ஆனால் இனிமேல் பார்க்க போகும் விஷயங்கள் எல்லாம் காலம் உன்னை நிச்சயமாக கரை சேர்க்கும். எல்லா இடத்திலும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் இந்த சாய் நின்று உனக்கு ஒவ்வொரு காலத்திலும் பெற்றுக் கொடுப்பேன். நிறைய நேரம் நிறைய விஷயங்களை நினைத்து நீ கவலைப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு சில நேரத்தில் நீ என்னை நினைத்து கொள்வாய். நிச்சயமாக சாய் நம்மை காப்பாற்றுவார். சாய் நம்மை நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லபடியாக கரை சேர்ப்பார். இப்பொழுது இருக்கும் இந்த கஷ்டமான காலம் முடியும், இன்பமான காலம் ஆரம்பிக்கும் என்று நிச்சயம். அதுபோலவே நீ நினைப்பது போலவே உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் முடிந்து இன்பங்களானது பிறக்க ஆரம்பிக்கும். நிச்சயமாக சொல்கிறேன் தங்கமே, இது எதுவுமே விளையாட்டான விஷயங்கள் கிடையாது. இது எல்லாமே உனக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயங்கள். இன்று கண்டிப்பாக நீ துளைத்த அனைத்து விஷயத்தையும் நிச்சயமாக பெரும் நேரம் உன் அருகில் வந்துவிட்டது. இதற்கு மேலும் கண்கலங்காமல் அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கைக்கு நல்லது. அதாவது எந்த ஒரு பிரச்சனையிலையும் உள்ளே போகாது. நீயாக இரு. எதுவாக இருந்தாலும் உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த உன்னுடைய அப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? கண்டிப்பாக உன்னை கரை சேர்க்காமல் நான் எங்கு போவேன்? நிச்சயமாக உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன். காலம் முழுவதும் உனக்கு முன்னும் பின்னும் இருந்து உனக்கு காவல் தெய்வமாக நான் இருப்பேன். சந்தோஷமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்களே தேவையில்லாமல் துளைத்து விடாதீர்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.